ஓம் சுவாமியே சரணமையப்பா. நம் தினந்தோறும் ஐயப்ப சுவாமியை பற்றி நினைக்கிற ஒரு பாக்கியத்தை அந்த மணிகண்டன், அந்த ஐயப்பன் ஹரிஹரன் நமக்கு கொடுத்திருக்கிறான். அந்த வகையில் இன்று நேற்று பகவான் கைலாசத்திற்கு சென்று அம்மாவை, கௌரி பார்வதியை அம்மா என்று அழைத்தான் என்று பார்த்தோம். வைகுண்டத்திற்கு சென்று மகாலட்சுமியை என்ன உறவு சொல்லி அழைப்பது என்று தெரியவில்லையே என்ற சந்தேகத்தில் இருந்தான் என்று நாம் பார்ப்போம். இன்று அந்த சந்தேகத்திற்குண்டான கேள்வி. அப்பைய தீட்சிதர் காலத்தில் ஐயப்பன் கோவிலில் ஐயப்பன் சிந்தாமுத்திரையில் இருந்தான். சிந்தாமுத்திரையில் என்றால் யோஜனை முத்திரை. நாம் யோஜனை செய்யும் பொழுது எப்படி கையை இப்படி வைத்திருப்போமோ அந்த முத்திரையில் பகவான் ஐயப்பன் இருந்தான். ஐயப்பன் அந்த பூஜை பண்ணுறவருடைய ஸ்வப்னத்தில் எனக்கு ஒரு கவலை, என் கவலையை யார் தீர்க்கிறாளோ அப்போ தான் நான் இந்த கையை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார் சுவாமி. அந்த பட்டருக்கு ஒன்றுமே புரியல. எல்லாருடைய கவலையும் தீர்த்து வைக்கிற ஐயப்பனுக்கு என்ன ஒரு கவலை இருக்க போகிறது அப்படின்னு யோஜனை பண்ணி அந்த ஊரில் இருக்கிற எல்லா பெரியவங்களையும் வரவழைச்சி அந்த எல்லா பெரியவாகிட்டையும் இது மாதிரி இருக்குது, ஐயப்பன் என் சொப்பனத்தில் சொன்னார் அப்படின்னாக்க அந்த பட்டரை யாரும் நம்பவில்லை. ஐயப்பனாவது உன் கனவில் வர்றதாவது அவனுக்கு ஒரு கவலை இருக்கிறதாவது அப்படிங்கிற மாதிரி போயிட்டார். ஆனால் நிஜமாவே ஐயப்பன் அவருடைய சொப்னத்தில் சொன்னார். என்ன சொன்னார் அப்படிங்கிறது நாளைக்கு பார்ப்போம். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா.